Start. Hello everyone, I am Kartika, studying 7th standard in Madonna Matriculation Higher Secondary School, GR Nagar, Madurai, and I am also a student of Junior IAS Academy. Now I am going to teach you about 6th standard Science Unit 3, Changes Around Us. என்ன நடத்த போறேன்? Changes around us. அதாவது இன்னைக்கு நான் வந்து நம்மை சுற்றி நடக்கும் மாற்றங்கள், நம்மளை சுற்றி எத்தனை சேஞ்சஸ் நடக்குது, அந்த சேஞ்சஸ் உடைய பேர் என்ன, அதோட நேம் என்ன, அதை எப்படி நம்ம வந்து வகைப்படுத்துறது அப்படின்றத பற்றி தான் நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் இந்த லெசனுக்குரிய ஒரு குட்டி இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். Introduction. Mom, the roti I rolled is not round. What should I do? That is all right. You can change the roll dough back and try again. Mom, can I do that? Yes, Seema. This is one of the changes that can be reversed. அம்மாவும் பொண்ணும் வந்து ஒரு கான்வர்சேஷன், அதாவது பேசுகிறாங்க. இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க அம்மா வந்து சப்பாத்தி போடுறாங்க. இப்போ அதுக்குரிய மாவை வந்து இப்போ நம்மளே இருக்கோம் அப்படின்னா, அம்மா சப்பாத்தி போடுறாங்க அப்படின்னா அதை பிசைகிறதுக்கு நம்மளுக்கு ஆசையாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் அந்த மாவை எடுத்து உருட்டி சப்பாத்தி போடுவோம். ஸோ அப்போ போடும்போது அந்த மாதிரி அந்த பொண்ணு போடும்போது அந்த சப்பாத்தி ரோல் பண்ணுறப்போ எனக்கு கரெக்டான ஷேப்பில் வரலை, உங்களுக்கு மட்டும் ரவுண்டாக வருது அந்த மாதிரி சொல்கிறாங்க அந்த பொண்ணு. இப்போ அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, பரவாயில்லடா கண்ணா, திரும்பி அந்த மாவை எடுத்து ரோல் பண்ணி திரும்பி நீ வந்து உருட்டிப்பாரு, கண்டிப்பாக நல்லா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா இந்த சேஞ்ச் இருக்கு இல்லையா, இங்கே ஒரு மாற்றம் நடக்குது. இந்த மாவு இப்போ உருண்டையாக இருக்குது, அதை வந்து நம்ம ஃப்ளாட் ஆக்குறோம். அதை வந்து நல்லா இப்போ ஃப்ளாட் ஆக்கினோடனே ஷேப்பும் மாறுது, அதோட சைஸ் மாறுது, வால்யூமே வந்து அதுலேருந்து மாறிடுது. அப்போ என்ன ஆகுது, அங்கே ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் நடக்குது. இந்த மாற்றத்தை நம்ம ரிவர்சபிள் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சேஞ்சுன்னு சொல்லுவோம்? ரிவர்சபிள் சேஞ்ச், அதாவது மீளக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஏன்னா திரும்பி இந்த ஸ்டேட்டுக்கே மறுபடியும் கொண்டு போக முடியும், பழைய நிலைமைக்கே கொண்டு போக முடிஞ்சா அதை ரிவர்சபிள் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். This lesson we will learn about changes around us and the reversible and irreversible changes. ஸோ இந்த லெசனில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ரிவர்சபிள் சேஞ்ச்னா என்ன அண்ட் இர்ரிவர்சபிள் சேஞ்ச்னா என்ன, அதாவது மீளக்கூடியது மீள முடியாது, இதை ரெண்டையும் பற்றி பார்க்க போகிறோம். Objectives. At the end of this lesson, you will be able to describe the changes that occur around us, explain reversible changes, explain irreversible changes, describe expansion, describe evaporation. ஸோ இந்த லெசனில் நம்ம வந்து என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்ஜெக்டிவ்ஸ். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த லெசனை நம்ம படித்து முடிச்சக்கப்புறம், அதாவது தெரிஞ்சுக்கிட்டக்கப்புறம் நம்மளால் எதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், மற்றவங்க கேட்டாங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்றத பார்ப்போம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து ரிவர்சபிள் சேஞ்ச்னா என்ன அண்ட் இர்ரிவர்சபிள் சேஞ்ச் அப்படின்னா என்ன, நம்மளுக்கு சுற்றி நடக்கக்கூடிய சேஞ்சஸ்க்கு பேர் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் வந்து ரிவர்சபிள் சேஞ்ச் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கவும் போகிறோம். அண்ட் யாராவது கேட்டாங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணவும் நம்மளால் முடியும். அண்ட் அதே மாதிரி டிஸ்கிரைப் இர்ரிவர்சபிள் சேஞ்ச், அதாவது இர்ரிவர்சபிள் சேஞ்ச் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் வந்து டிஸ்கிரைப் எவாப்ரேஷன், அதாவது ஆவியாதல்னு சொல்லுவோம் இல்லையா, அதையும் என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து describe expansion அண்ட் வந்து எக்ஸ்பான்ஷன், அதாவது விரிவாக்கம் சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஒரு இடத்துல வந்து பெரிய விரிவாக்கம், அதாவது பெருசாகிடுச்சு ஒரு சின்ன பொருளை வந்து இப்போ இந்த சப்பாத்தி ரோல் பண்ணாங்க இல்லையா, அது கூட ஒரு எக்ஸ்பான்ஷன் மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மாவு குட்டியாக இருக்கிறத நல்லா ஃப்ளாட் ஆக்குறோம், அந்த இடத்துல என்ன ஆகுது, எக்ஸ்பான்ஷன் ஆகுது. அப்போ இதையுமே நம்மளால எக்ஸ்பான்ஷன் சொல்ல முடியும். ஸோ இதையும் பற்றி இப்போது நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். Describe evaporation. Overview of changes. Have you noticed how seeds grow into trees? Another point to notice is அண்ட் வந்து இப்போ அதுக்குரிய ஒரு சேஞ்ச்னா என்னன்னு சொல்லி இப்போ மேலோட்டமாக ஒன்று பார்க்கலாமா. அதாவது இப்போ வந்து ஒரு குட்டி சீடு இருக்குது, இந்த சீடை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சி அது பெரிய ட்ரீயாக வளருது. இப்போ வளர்ந்தக்கப்புறம் மறுபடியும் அதை வந்து ஒரு சின்ன சீடாக ஆக்க முடியுமா? இப்போ வந்து இப்போ சீடு இருக்குன்னா அது பெரிய ட்ரீயாக வளர்ந்துருச்சு.
இப்போ அந்த ட்ரீயவே ஒரு சின்ன சீடாக ஆக்க முடியும்னா முடியாது. அப்போ அந்த முடியலையா மறுபடியும் அந்த ஸ்டேட்டுக்கு பழைய ஸ்டேட்டுக்கு போகுது இல்லையா, திரும்பி இதை பழைய ஸ்டேட்டுக்கு கொண்டாட முடியுமா? முடியாது. அப்போ அந்த சேஞ்ச் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? irreversible சேஞ்ச். ஒரு ஸ்டேட் இருக்குன்னா அது இன்னொரு ஸ்டேட் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிட்டோம், மறுபடியும் அந்த பழைய ஸ்டேட்டுக்கு கொண்டு போக முடியலை அப்படின்னா அதை irreversible சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். How snow melts and the water flows to the river. How does this happen? These are changes that are taking place around us all the time. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இப்போ நம்மளே வீட்டில் ஒரு ஐஸ் கட்டி வச்சுருக்கோம். இப்போ ஒரு ஐஸ் கியூப் இருக்குன்னா அதை இப்போ ஹீட்டான இடத்துல கொண்டு போய் வச்சோடனே அது என்ன ஆகும்? அது வாட்டராக மாறும். அந்த ஐஸ் கியூப் என்னவாகும்? வாட்டராக மாறும். அப்போ அந்த வாட்டராக மாறிட்டு மறுபடியும் நம்ம அதை ஒரு ஃப்ரீசிங் ஜோனுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா மறுபடியும் அந்த வாட்டர் என்ன ஆயிரும்? ஐஸாகவே மாறிடும். இப்போ பழைய ஸ்டேட்லேருந்து மறுபடியும் ஒரு புது ஸ்டேட்டுக்கு மாறிட்டு அதே ஸ்டேட் மறுபடியும் ரிவர்சிபிள், அதாவது திரும்பி பழைய மாதிரி வந்துச்சுன்னா அதை ரிவர்சிபிள் சேஞ்ச், அதாவது மீளக்கூடியதுன்னு அப்படின்னு சொல்லுவோம். Reversible changes. Changes are of two types, reversible and irreversible. ஸோ இந்த சேஞ்சஸ்லேயே நம்ம ரெண்டு வகைப்படுத்தலாம். எத்தனை டைப்ஸ் இருக்குது? 2 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னா ரிவர்சிபிள் சேஞ்ச், irreversible சேஞ்ச். அதாவது மீளக்கூடியது, மீள முடியாது. இந்த மாதிரி 2 டைப்ஸ் தான் இருக்குது. Changes that can be reverted to their original state are reversible changes. Let's try this. Take some sand and mix it in water. Would you be able to remove sand from water after they are mixed together? Try this one. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சோம் இல்லையா? இப்போ ஒரு கண்டெய்னரில் வாட்டர் இருக்குது. அந்த வாட்டரில் நம்ம என்ன பண்ணுறோம்? மண்ணை போடுறோம். இப்போ போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிட்ஸ் கழித்து அந்த மண்ணு பூரா என்ன ஆயிரும்? கீழே லாஸ்ட் அடியில் போயிடும். இப்போது இன்னொரு கண்டெய்னர் எடுத்து அதில் ஒரு கிளாஸ் டியூப் மாதிரி இருக்கும். அந்த டியூபை வச்சுட்டு இப்போ அந்த தண்ணியை நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஊற்றுறோம் அப்படின்னா அந்த மண் மட்டும் இன்னொரு கண்டெய்னரில் இருக்கும், பட் தண்ணி பூரா இங்கே வந்துடும். இப்போ என்ன ஆயிடுச்சு? பழையபடி தண்ணி இருந்தது இல்லையா, அதில் மண் கலக்காத மாதிரியே வந்துருச்சுல. இந்த மாதிரியான திரும்பியும் ரிவர்சிபிள் ஆகக்கூடியது, அதாவது மறுபடியும் பழைய ஸ்டேட்டுக்கே வருதுன்னா நம்ம என்ன சேஞ்சுன்னு சொல்லுவோம்? ரிவர்சிபிள் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். Add a chocolate bar to liquid. Do you think you can solidify the same liquid to be a chocolate bar again? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் நம்ம சாக்லேட், இப்போ சாப்பிடக்கூடிய சாக்லேட்டை அதில் மெல்ட் பண்ணிட்டோம். இந்த மெல்ட் பண்ணதை இப்போது திரும்பி நம்ம அந்த ஒரு கண்டெய்னர், டிஃப்ரெண்ட்டான ஒரு பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம். அதில் மறுபடியும் அந்த சாக்லேட்டை ஊற்றிட்டு கொஞ்சம் ட்ரை காய வச்சிட்டோன்னா என்ன ஆகும்? திரும்பியும் அது சாக்லேட் பாராகவே மாறிடும். இப்போ திரும்பி முன்னாடி இருந்த மாதிரியே இப்போ வந்துருச்சு இல்லையா? ஸோ இந்த சேஞ்சை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரிவர்சிபிள் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். These are examples of reversible change. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, 2 எக்ஸாம்பிளுமே ரிவர்சிபிள் சேஞ்சுக்குரிய ஒரு எக்ஸாம்பிள்ஸ். இப்போ irreversible சேஞ்ச், அதாவது மீள முடியாது அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். Reversible changes. Let us now look at some more changes and find out whether we can reverse them. Let's try breaking an egg and beating it for an omelette. Let's try to fry this beaten egg on a fry pan. Can we now get the original egg back? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அதாவது irreversible சேஞ்சுக்குரிய ஒரு எக்ஸாம்பிள். அது என்னன்னா, இப்போ ஒரு நம்மளே இருக்கோம் அப்படின்னா இப்போ முட்டையை எடுக்கிறோம். முட்டையை அடித்து ஊற்றி இப்போ என்ன ஆயிரும்? அதை ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ அந்த ஃப்ரை பண்ணிருக்க மறுபடியும் ஒரு ஃபுல் எக்காக, பழையபடியான ஒரு எக்காக மாற்ற முடியுமா? முடியாது இல்லையா? அப்போ அந்த சேஞ்சை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? irreversible சேஞ்ச், அதாவது மீள முடியாதுன்னு சொல்லுவோம். இப்போ அதுக்குரிய இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? You like apples? Let's cut an apple into 4 pieces. After cutting the apple, can we get the whole apple back again? இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய ஆப்பிள் இருக்கு இல்லையா, இதை ஒரு 4 பீஸாக இப்போ கட் பண்ணிக்குவோம். இப்போ கட் பண்ணிட்டு சாப்பிட்றது கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சாப்பிட தோணலைன்னா திரும்பி அந்த ஆப்பிளை கட் பண்ண பீசஸ் ஆப்பிளை மறுபடியும் ஒரு ஃபுல் ஆப்பிளாக பழையபடியும் மாற்ற முடியுமா? முடியாது. அப்போ இந்த சேஞ்சை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? irreversible சேஞ்ச், அதாவது மீள முடியாதுன்னு சொல்லுவோம். These are changes that cannot be reversed and are called irreversible changes. இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த 2 சேஞ்சுமே irreversible சேஞ்சுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ்.
Expansion. Do you know how to read a thermometer? The thermometer shows the temperature when the mercury inside it expands. இப்போ எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா என்னன்னா விரிவாக்கம். அதாவது இப்போ ஒரு மெர்க்குரி இருக்கு. இப்போ தெர்மாமீட்டர், இந்த தெர்மாமீட்டர்ல என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் உள்ள என்ன இருக்குன்னா கிளினிக்கல் தெர்மாமீட்டர் நான் சொல்றேன். அதுல மெர்க்குரி வந்து உள்ள இருக்கும் இல்லையா, அந்த மெர்க்குரி வந்து இப்போ நம்ம ஹீட் பண்றப்ப சம்திங் இப்போ ஹாட் வாட்டர் இருக்கு, அதில் நம்ம தெர்மாமீட்டர் இப்போ வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க மெர்க்குரி என்ன ஆகும், கீழே இருக்குது அப்படியே என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும், அதாவது விரிவாக்கம் ஆகும், அதாவது நல்லா பறந்து விரிஞ்சு கொடுக்குது. அப்போனா அதில் எவ்வளோ ஹீட்டாக இருக்குது அப்படின்ற டெம்பரேச்சர் காமிக்கிறதுக்காக அந்த மெர்க்குரி என்ன ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதாவது விரிவாக்கம் அப்படின்றத தான் நம்ம எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். There is a change in the state of the mercury. The thermometer is able to display temperature. This change is known as expansion. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த எக்ஸ்பேன்ஷன் நடக்குது இல்லையா, அதாவது இந்த தெர்மாமீட்டர்ல இருக்கக்கூடிய அந்த மெர்க்குரி எக்ஸ்பேண்ட் ஆகுது, விரிவாக்கம் ஆகுது. அப்பனா இதை நம்ம என்ன சொல்லலாம், எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லலாம். Let us look at another example of expansion. The glasses that we use to drink water are molded when the glass is heated. The workers then use the molten glass to mold it into various shapes that we use daily. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா, இந்த எக்ஸ்பேன்ஷன் அப்படின்றதுக்கு. இந்த எக்ஸ்பேன்ஷனுக்கு இப்போ நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய ஒரு கிளாஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம மெல்ட் பண்ணோன்னா என்ன ஆகும், அது ஒரு லிக்யூட் ஸ்டேட்டுக்கு மாறிடும். இப்போ நம்ம ஒரு கியூப் ஸ்டேட்டுக்கு இப்போ ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வச்சுருக்கோம் அப்படின்னா அதே நம்ம மெல்ட் பண்ணி தேவையான ஷேப் கொஞ்சம் வளைஞ்சு வர மாதிரி, இல்லை அப்படின்னா கொஞ்சம் ரவுண்டாக பவுலாக மாதிரி கூட மாற்றலாம். இப்போ நம்ம வேரியஸ் ஷேப்பாக மாற்ற முடியுது இல்லையா. அப்போ என்ன ஆகுது, அந்த இடத்துல இப்போ நம்ம லிக்யூடாக மாற்றி இப்போ இந்த ஷேப்பில் இருக்குது அப்படின்னா இதை நம்ம மெல்ட் பண்ணோன்னே என்ன ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகுது. இப்போ இப்படி இருக்கிறது நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, எக்ஸ்பேன்ஷன் நடக்குது, அதாவது விரிவாக்கம் நடக்குது. இப்போ எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சா, into various shapes that we use daily. Evaporation. What happens when you keep some petrol in a bowl in the sun? After some time, you see that the petrol starts reducing. This is an example of change known as evaporation. இப்போ எவாப்ரேஷன் அதாவது ஆவியாதல். இப்போ இதில் என்ன எக்ஸாம்பிள் இருக்குது, இப்போ ஒரு பவுலில் பெட்ரோல் எடுத்து அதில் ஊற்றிடுவோம். இப்போ மார்னிங் வைக்கிறோம் அப்படின்னா இப்போ ஈவினிங் பார்த்தோன்னா அந்த பெட்ரோல் என்ன இருக்கும், அது இல்லாமல் இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல எவாப்ரேஷன், அதாவது அந்த பெட்ரோல் ஆவியாகி அதாவது வேப்பர் ஆகி மேலே போகுது. அப்போ இந்த ஸ்டேட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம், எவாப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ தண்ணியை இப்போது சம்மர் டைம்ஸ்லலாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த சம்மர் டைம்ஸில் இப்போ குளத்துல தண்ணி நிறையா இருக்கும். இப்போ சம்மர் வர என்னாகும், குளத்துல இருக்க தண்ணி வற்றும். அப்போ அந்த ஹீட் பட அந்த வாட்டர் என்ன ஆகுது, எவாப்ரேட் ஆகுது, அதாவது ஆவி ஆகுது. ஓகேவா, இப்போ எவாப்ரேஷன்னா என்னன்னு புரிஞ்சா, mixing substances. Changes can occur when two or more substances are mixed together. For example, when you mix water and sugar, the sugar gets dissolved in water. However, இப்போ என்னன்னா மிக்சிங் சப்ஸ்டன்ஸ், அதாவது கலவை பொருட்கள் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டெய்னர் எடுத்துட்டு அதில் தண்ணியை ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக சால்ட் இல்லைன்னா சுகர் ரெண்டுமே போடலாம். இப்போ அதை போட்டுட்டு நம்ம கலந்தோன்னே என்ன ஆகும், அந்த சால்ட் ஆர் சுகர் அந்த தண்ணியில் மிக்ஸ் ஆகிடும். திரும்பியும் நம்ம அந்த சால்ட்டையும் சுகரையும் அந்த தண்ணியிலேருந்து பிரித்து எடுக்க முடியாது இல்லையா, அதுதான் மிக்சிங் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். There has been a change in the property of the water. This change becomes irreversible. இப்போ நடந்துச்சு இல்லையா, இப்போ திரும்பி பிரிச்செடுக்க முடியலை அப்படின்ற போது அந்த சேஞ்சை நம்ம என்னன்னு சொல்லுவோம், irreversible சேஞ்ச் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா மறுபடியும் அதை எடுக்க முடியுமா, அந்த சால்ட் ஆர் சுகரை எடுக்க முடியலை அப்படின்னா அதை irreversible சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ another எக்ஸாம்பிள் பார்ப்போமா. Take a look at another example. When you mix tea leaves with warm water and heat them, you will see that a change has occurred due to mixing of substances. In this case, the change is irreversible.
இப்போ அனதர் எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ நம்ம வீட்டில் டீ போடுவோம். அந்த டீ போடுறத நம்ம என்ன செய்வோம், அதில் வந்து ஃபஸ்ட்டு மில்க் வச்சுப்போம். அதில் மில்கில் என்ன போடுவோம், டீ பவுடர் போடுவோம். டீ போட்டுட்டு நல்லா கொதிச்சக்கப்புறமா இப்போ நம்ம குடிக்கிற ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. இப்போ வந்தக்கப்புறம் மறுபடியும் அந்த டீ தூள் அதில் இருக்கக்கூடிய அந்த டிகாஷனோட வெளியே எடுக்க முடியுமா, மறுபடியும் எடுக்க முடியாது. அப்போ இது வந்து irreversible சேஞ்ச். அதோட அந்த இன்னொரு சப்ஸ்டன்ஸோட ஒரு சப்ஸ்டன்ஸ் கலந்ததை வெளியே எடுக்க முடியலையா, அதனால வந்து அதை irreversible சேஞ்சுன்னு சொல்லுவோம். அண்ட் இதை வந்து மிக்சிங் சப்ஸ்டன்ஸ். ஏன்னா இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸோட இன்னொரு சப்ஸ்டன்ஸை கலக்கும்போது அதை என்ன சொல்லுவோம், மிக்சிங் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Summary. Let us summarize what we have learned. Changes occur around us. Changes that can be reverted to their original state are reversible changes. Changes in which we do not get the original material are known as irreversible changes. On heating, water changes to water vapor. இப்போ நம்ம இந்த லெசன் பார்த்தோம் இல்லையா, இதை வந்து ரீகால் பண்ணிக்குவோமா ஒரு தடவை. ஃபஸ்ட்டு வந்து நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையுமே ஒரு சேஞ்ச் நடக்க தான் செய்யும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம் அப்படின்னா அங்கேருந்து திரும்பி போய் வேற எங்கேயாவது உட்காருறோம் இல்லையா, அது கூட ஒரு சேஞ்ச் தான். அப்போ என்ன, நம்ம சுற்றி எப்பயுமே நம்மளே சேஞ்ச் பண்ணுவோம். அண்ட் வந்து நம்மளை சுற்றி எப்பயுமே சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் வந்து ஒரு வேளை ஒரு சேஞ்ச் அப்படின்னா ஒரு ஸ்டேட்டில் இருக்குது, திரும்பி அதை வேற ஒரு ஸ்டேட்டுக்கு மாற்றிட்டு மறுபடியும் பழைய ஸ்டேட்டுக்கு பழைய இடத்துக்கு கொண்டாட முடியுது அப்படின்னா அதை ரிவர்சிபிள் சேஞ்சுன்னு சொல்லுவோம். ஒரு வேலை இப்போ ஒரு பழைய ஸ்டேட்டுக்கு வேறு ஸ்டேட்டுக்கு மாற்றிட்டு மறுபடியும் பழைய ஸ்டேட்டுக்கு கொண்டாட முடியலை அப்படின்னா irreversible சேஞ்சுன்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தண்ணி இருக்குன்னா அது வந்து ஆவியாயிடுச்சு, இப்போ மறுபடியும் கொண்டாட முடியாதுன்றது irreversible சேஞ்சுன்னு சொல்லுவோம். அண்ட் அதை என்ன சொல்லுவோம், எவாப்ரேஷன் ஆயிடுச்சு, அதாவது ஆவி ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்பேன்ஷன், அதாவது இப்போ வந்து ஒரு மெர்க்குரி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதை ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது, நல்லா விரிவாக்கம், அதாவது எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்போ எக்ஸ்பேன்ஷன் என்னன்னு தெரிஞ்சா. ஸோ இந்த லெசனில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், ரிவர்சிபிள் சேஞ்ச், irreversible சேஞ்ச், எவாப்ரேஷன், எக்ஸ்பேன்ஷன். இப்போ நம்ம சொன்னதெல்லாம் ரீகால் பண்ணிட்டோமா. இதே வந்து நீங்கள் உங்கள் வீட்லேயுமே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.